சென்னைக்கு அருகிலுள்ள செங்குன்றத்தில் சிறுவாபுரி முருகன் பாலசுப்பிரமணிய சுவாமியாக அருள் புரிகிறார். இந்த ஸ்தலத்தில்தான் தேவேந்திரருக்கு இந்திர பதவி மீட்டு கொடுத்தார் சுவாமி. இந்த கோயிலின் விசேஷம் என்னன்னா, விடாமல் 7 வாரம் கல் அடுக்கி வைத்து பிரார்த்தனை செய்தால் சொந்த வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்கும். அதை தொடர்புடைய திருப்புகள் அண்டர்பதி, குடியேற எனும் பாடல், சிந்து பைரவி ராகம், கண்டச்சாப்பு தாளம், தக்க தக்கிட்ட, அதாவது மேல் காலத்தில் 5 அக்ஷரம், கீழ்காலத்தில் 2½ அக்ஷரத்தில் இனி தொடருகிறது. அண்டர்பதி குடியேற மண்டசுரருமாற அண்டர் மணமகிழ் மீறவருளாலே. அண்டர்பதி குடியேற மண்டசுரருமாற அண்டர் மணமகிழ் மீறவருளாலே. அந்தரியோடுடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையா
புரி தீரனுக்கு நம்ம அடுத்ததா பாட போற திருப்புகழ் வேழம் உண்ட விலாக்கணி. இந்த பாடல் இடம்பெற்ற ஸ்தலம் காசி. காசி சப்த மோட்சபுரியில ஒரு ஸ்தலம். சிவபெருமான பொதுவா நம்ம சாரங்கன் சாரங்கபாணின்னு சொல்லுவோம். எதிர்ச்சியாக நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த காசி திருப்புகழை கூட ஏஎஸ் ராகவன் குருஜி அவர்கள் சாரங்கா ராகத்தில் அமைச்சு கொடுத்துருக்கார். இப்போது விஜயஸ்ரீ மாணவர்களாகிய நாங்கள் வேழம் உண்ட விலாக்கணி திருப்புகழை பாட போகிறோம். ராகம் சாரங்கா, தாளம் அங்கதாளம், 8 அக்ஷரம். தக்கிட்ட தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க. வேழமுண்ட விளாக்கணி அது போல மேனி கொண்டு விகாபகமயலூரி. வேழமுண்ட விளாக்கணி அது போல மேனி கொண்டு வியாபகமயலூரி. நாளும் நின்றர்கள் போல் மிக அழகாகி நான் உடைந்து விடாதருள் புரிவாயே. நாளும் நின்றர்கள் போல் மிக அழகாகி நான் உடைந்து விடாதருள் புரிவாயே. வாழ அன்று அமர்நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் மேகா. மாட அன்று அமனீசர்கள் கழுவேற ஆதில் வென்ற சிகாமணி மயில் மேகா. வாழ கண்ட உமாபதி அருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. வாழ கண்ட உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. வாழும் நின்றர்கள் போல் மிக அயர்வாகி வானுடைந்து விழாதருள் புரிவாயே. நாளும் நின்றர்கள் போல் மிக அயர்வாகி நான் உடைந்து விடாதருள் புரிவாயே. காசி கங்கையில் மேவிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்ததா திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலத்துல அக்னிஸ்தலம், அருணகிரிநாதர் பிறந்த தலம், திருப்புகழ் தோன்றிய இடம். நினைத்தாலே முக்தி தரும் அந்த திருவண்ணாமலையில் தான் இன்றும் அருணகிரிநாதர் கிளி உருவத்துல அந்த கிளி கோபுரத்துல நம்மளுடைய வல்வினைகள் எல்லாம் தீர்க்கும் அந்த வள்ளியின் மணாலனை தரிசித்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம பாட போற திருப்புகழ்ல அருணகிரிநாதர் அந்த அருணகிரியான திருவண்ணாமலையில சாமகான லோலனான அந்த சங்கரனுக்கு சாமாராகத்திலையும் நீலகண்டனுடைய மகனான சண்முகனுக்கு கண்டச்சாப்பு அதாவது தக்க தக்கீட்ட என்கிற தாளத்திலையும் இயல் இசை முத்தமிழும் கூறி இரவு பகல் பலகாலும் என்று பாடுகிறார். கார்த்திகை தீபம் வருவதால் அந்த கார்த்திகேயனே ஸ்மரித்து கொண்டு இத்திருப்புகழை நாம் அனுபவிப்போம். இரவு பகல் பலகாலும் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே. பரகருணை பெருமாளே
முதிர்ச்சோலை. இது 6வது படை. மாதவன் மருகா மலரினை பாதமே கதியென பணிந்தேன் என்று திரு லால்குடி ஜெயராமன் அவர்கள் அவர்களது பெஹாத்தில் நானாவில் குறிப்பிடுவது போல வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து பிரசன்ன மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் முருகர். ஔவையின் கர்வத்தை அடக்குவதற்காக ஒரு லீலை செய்தார். நாவல் பழத்தை வைத்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற கதை நாம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? பழம் மரத்திலிருந்து உதிர்ந்ததனால் பழமுதிர்ச்சோலை என்று பெயர். இது மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது. இதற்கு பக்கத்திலேயே அழகர் கோயில் அமைந்துள்ளது. அதனால்தான் மாலோன் மருகா என்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் பாடப்போகும் திருப்புகழ் அகரமுமாகி. ராகம் பூர்வி கல்யாணி. தாளம் மிஸ்டர் சாப்பு. தக்க தீமி தக்க. அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனவாகி அரியனவாகி அகரனவாகி அயனனவாகி அரியனவாகி
ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் இதை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்றே ஆறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு பிரேமகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்